ஆனா டாலருக்கு எதிரான முயற்சி நடைபெறுது. ஆனா ட்ரம்ப் மிரட்டிடுறாரு, அந்த நாடுகள்லாம் எங்க எங்க நாட்டுக்குள்ள வணிகம் பண்ணீங்கன்னா எக்கச்சக்கமா டாக்ஸ் போட்டுருவேன் அப்படின்ட்டாரு. ஆமா ஆமா அது காரணம். பிரிக்ஸ் முயற்சி பண்ணாங்களா? ஆமா 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 பிரிக்ஸ் அதான் பண்றாங்க. பிரிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரே நாடு இந்தியாவும் இருக்குல்ல பிரிக்ஸ்ல. என்ன சொல்லிச்சு, நாங்க அப்படிலாம் எதிரியே ஈடுபட மாட்டோம், டாலர் தான் அப்படி சொன்ன. ஐயா நீங்க ஏதோ தப்பா நினைச்சிட்டு கேட்கல. இல்ல 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 தப்பா நினைச்சிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி பேசிட்டாங்க. இல்ல நம்ம அயலுறவு விஷயங்களை வந்து நம்ம பேசினா தானே தெரியும். ஏன்னா இப்ப இருக்கிற பத்திரிகையாளர்கள்லாம் எப்படியாப்பட்டவங்கன்னு தெரியும். எதையுமே ஆழம் ஆடி புரியாதெல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்படியா பேசிட்டு இருந்தோம், நம்ம அன்னைக்கு இப்படிதான் பேசுறோம், இன்னைக்கு இப்படிதான் பேசுறோம். அயலுறவு கொள்கையினுடைய சப்ஸ்டன்ஸ் அதானே இலங்கையில் அவ்வளவு பெரிய படுகொலைக்கு வித்துட்டுச்சு. நீங்க ஒரு அயலுறவு கொள்கை அப்படின்றத பகுத்தீங்க அப்படின்னோம்னா அது நிரந்தரமானது, ஃபியூச்சரிஸ்டிக். அப்படி ஒண்ணு இல்லாதனால தான் அப்படி ஒண்ணு நடந்துச்சு, படுகொலை நடந்துச்சு. எப்படா நீ என்ன அண்மித்த நாட்டுல நீ வேற ஒரு நாட்டினுடைய ஆயுதம் வரலாம் அப்படின்னு சொல்லியிருந்தா தமிழர்கள் அழிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களே. இவன் தமிழர் அழிப்புகளை துணை போனான். அதுல இருந்து தெரிதல இவனுடைய அயலுறவு கொள்கை அப்படின்னு ஒரு கொள்கையே கிடையாதுன்றார்.